வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு எல்ஜி 32 இன்ச்சு மாடல் நம்பர் 32LN 54(1B) டிஃபன். இதில் என்ன பிரச்சனைனா இதனுடைய மதர் போர்டு லைட்னிங் ப்ராசஸர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இது ஒரிஜினல் போர்டு மாற்றலாங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்து இப்போ கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா ஆண்ட்ராய்டு வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி அப்போ வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது பேக்லைட் போர்டு, பவர் சப்ளை பேக்லைட் போர்டு ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இது ஒர்க்கிங் தான், இது நல்லாயிருக்கு. இதுக்கு மாட்டப்போகக்கூடிய ஆண்ட்ராய்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் பவர் சப்ளை இருக்கிறனால நம்ம இந்த டைப்பு போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா இது மாடல் S368A1.5. இதில் 1GB ரேம் உள்ள டைப் இது. இந்த மாடல் பவர் சப்ளை இருக்கிறதுனால இந்த டைப்பு போடுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம காம்போ போர்டு தான் இருக்கும். இதில் இப்போ பவர் சப்ளை இருக்கிறதுனால இதை மாட்ட போகிறோம். இந்த பவர் சப்ளையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் சப்ளை டீட்டெயில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கனெக்டர் டீட்டெயில் இதில் தெரியுது. இதில் ட்ரைவ் ஆன் இருக்கக்கூடிய இடத்துல, பவர் ஆன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த 3.5 ஷார்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு பவர் ஆன் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய 3.5 வோல்ட் நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆயிரும். அதில் ட்ரைவ் ஆனுங்கிறது வந்து நம்ம இதனுடைய பேக் லைட் ஆன் ஆஃப். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 12 வோல்ட்டு கிரவுண்டு. இதில் இப்போ நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பின் வந்து பேக் லைட் ஆன் ஆஃப். இந்த ரெண்டு எண்டும், இந்த ரெண்டு ஒயரும் கிரவுண்டு, இந்த ரெண்டும் ப்ளஸ் வோல்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு பேக் லைட் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு, ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த போர்டுக்கு செட் பண்ணுற மாதிரி நம்ம இதில் கனெக்டர் மாற்றிருக்கோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு இது போர்டு 1GB ரேமு. ஓகே, அப்புறமா இதில் போர்டு நம்ம எங்கே வைக்க போகிறோன்னா இந்த இடத்த கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வைக்கலாம். இதில் வச்சா என்ன ஆகுனா ஹைட்டாக தான் இருக்குது. பாதி போர்டு மேலேயும் பாதி போர்டு கீழே இருக்கும். இப்போ இதில் என்ன நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டோன்னா போர்டு கொஞ்சம் வளைகிறது அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காது. இது கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ இதே இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்க்ரூவை போட்டுருவோம். அந்த இடத்துல ஸ்க்ரூ போடும்போது போர்டு கொஞ்சம் வளையும். அதனால் அப்படி பண்ணலை. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்க்ரூவை மட்டும் எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டா கஸ்டமருக்கு தேவையான அத்தனை இதுவும் வந்துடும். ஹெட்ஃபோன் ஒயரை தவிர மிச்சமான லைனெல்லாம் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமாட்டி இதில் நமக்கு ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆல்ட்ரேஷன் இல்லை, பேக் லைட்டு இது பேனல் போகக்கூடிய சப்ளை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த எல்விடிஎஸ் நம்ம தனியாக மாட்டியிருக்கோம். இது புதுசாக இதுக்கு மாற்றி விட்ருக்கோம். இனி அடுத்தது நம்ம இதுக்கு இதனுடைய சென்சார் ஒரிஜினல் ஒயர், இதனுடைய ஒரிஜினல் சென்சார் பின்னு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒயரை இதுக்கு கூட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, சென்சார் லைன் அடிச்சுட்டு வருவோம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ இதில் சென்சார் ஃபிட் பண்ணியாச்சு. சென்சார் இதில் ஏற்கனவே வரக்கூடிய சென்சார் போர்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம். வேறு ஸ்பீக்கர் வேறு அதில் கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ சப்ளை, ஸ்பீக்கர், டிஸ்பிளே, ஐஆர் பேனல், அவ்வளோதான். போர்டு நம்ம எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோன்னா இந்த மாடலில் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையுள்ள அத்தனையுமே இதில் வந்துடும். லேண்ட் போர்ட்டு கஸ்டமர் வேண்டான்ட்டாங்க. அதனால் லேண்ட் போர்ட்டு விட்டு ஆடியோ, யூஎஸ்பி, ஏவி, 2 HDMI, கோஆக்சல் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கத்துலலாம் லாக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கஸ்டமருக்கு ஹெட்ஃபோன் அவுட்புட்டு, யூஎஸ்பி, ஏவி, 2 HDMI, கோஆக்சல் இது இவ்வளோ கனெக்ட் பண்ணியாச்சு.
பழையபடி இதில் கவரில் எந்த ஆல்ட்ரேஷனும் நம்ம பண்ணலை. சென்சார்லாம் உள்ளே க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, நம்ம இப்போ சப்ளை கனெக்ட் பண்ணுவோம். ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்ளை கனெக்ட் பண்ணுவோம். வெளிச்சம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஓகே, ஸ்டாண்ட் பைல இருக்குது. உங்களுக்கு லைட் தெரியுதான்னு தெரில. ஓகே, பண்ணியாச்சு. செட்டு நமக்கு இங்கே தலைகள் இருக்குது. ஓகே, நம்ம டிவியை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ஆன் பண்ணியாச்சு. இது அதனுடைய ரிமோட்டு. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறக்குள்ள கோடு கொடுத்துருப்பாங்க. ரெசல்யூஷன் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிக்கு சோர்ஸ் 311/82, உங்களுக்கு ஹெச்டிக்கு சோர்ஸ் 311/81, சர்வீஸ் மோடு 208. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டு 208. உங்களுக்கு இதில் சர்வீஸ் மோடு இப்போ எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு. இதில் இப்போ நம்ம பேனல் சப்ளை எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். மிரர்லாம் மாற்றணும்னா இதில் மிரர் மாற்றிக்கலாம். மிரர் உங்களுக்கு பிட்டெல்லாம் இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கிளியராக இருக்குது, அதனால் நமக்கு தேவையில்லை. அது கஸ்டமருக்கு தேவைக்காக என்னதாவது மாற்றணும்னா அவங்களுக்கு இதில் உங்களுக்கு பவர் மோடு மெமரியில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம எப்படி ஆஃப் பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரி அங்கே ஆன் ஆயிரும். வேறு இதில் நமக்கு தேவை உள்ளது எதுவும் ஆப்ஷன் இல்லை, எடுத்து பண்ணியாச்சு. பேக் லைட் வோல்டேஜ் இது ஒரிஜினல் பவர் சப்ளையில் இருக்கிறதுனால பேக் லைட் அட்ஜஸ்ட் நமக்கு தேவையில்லை. கொடுத்தாலும் இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அதில் பேக் லைட் ஆன் ஆஃப் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இதில் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் HDMI கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆகிட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகே மக்களே, நம்ம இதை இப்போ அப்டேட் கொடுத்து எல்லாம் ஓகே ஆகிட்டு. நம்ம அதில் நம்ம பழைய வருஷனாக இருந்துச்சு, அதனால் இப்போ நம்ம அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் மட்டும் ஓகே ஆகிட்டு. உங்களுக்கு டெஸ்டிங் பார்ப்போம். Tourists that turn into scientists. True warrior does not hide, Poseidon! Leave the sea and face me! You have disrespected the god. Hurry, brother. We'll make our piece of the treasure and be gone before they even notice. ஓகே, இப்போ நீங்கள் இது உங்களுக்கு
ஆண்ட்ராய்டு இல்லாத டிவியில் போர்டு ஏதாவது ஃபால்ட் ஆகி நீங்கள் மாற்றுறதா இருந்தால் இந்த மாடலை நீங்கள் மாற்றிக்கலாம். இது கண்டிப்பாக இது மாற்ற சொல்ல மாட்டேன். ஒரிஜினலாக தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலாக கொடுக்கலாம். இல்லாமல் இது ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு வழி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வைக்கிறதுக்கோ இல்லை வைக்காமல் இது உங்களுக்கு ஈஸியாகிட்டு ஒர்க் ஆகக்கூடிய டைப்பு. அதனால் ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். இது கஸ்டமருக்கு இந்த போர்டு அடி வாங்கினால நம்ம இந்த போர்டு போட்டிருக்கோம். உங்களால் இந்த போர்டு போகாமல் இருந்திருந்தால் நம்ம இதையே மாற்றி கொடுத்துருக்கலாம், இல்லை இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த வாரம் கஸ்டமருக்கு லைட்னிங்கிறனால ரொம்ப நாள் காத்துக்கொண்டு கஸ்டமருக்கு லைட்னிங் ஆனனால இது மாற்றி அவங்க எடுக்கிறாங்க. இப்போ கஸ்டமருக்கு தேவை பழைய மாதிரியே இதில் 2 ஹெச்டிஎம்ஐ இருந்துச்சு, அவங்களுக்கு 2 ஹெச்டிஎம்ஐ இதில் இருக்குது. 2 ஏவி இருந்துச்சு. இப்போ கஸ்டமருக்கு ஒரு ஏவி, ஒரு யூஎஸ்பிக்கு ஒரு யூஎஸ்பி வந்துட்டு இயர்ஃபோன் அவுட்டு அதுவும் இருக்குது. இப்போ நம்ம வச்சு கொடுத்தால அடிஷ்னலாக ஆண்ட்ராய்டும் நம்ம ஆட் பண்ணி விட்டாச்சு. ஓகே, தேவைப்படுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஈஸியாக. எந்த டிவிக்காக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.